ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்தின் முதல் ஆராதனை தெய்வம் நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படியால் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்துட்ட நாட்கள் எல்லாம், கடந்துட்ட மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தெய்வம், இந்த 8ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கவும் ஒரு நாளை கடக்கவும் தெய்வம் எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஓய்வு நாள் ஆராதனை ஆசீர்வாதத்தை தந்தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து எங்களை வழி நடத்துவதாக ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய கரம் இருந்து வழி நடத்தப்பட்டோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாடி உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஏராளமான கிருபையை தந்து எங்களை வழி நடத்தும் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். காணொளி காட்சி மூலமாய் எங்களோடு இணைந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவம் கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேற ஆசீர்வதியும் ஐயா. உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒரு பாடலை பாடலாம். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. செய்தி காக்கும் ஒரு தாயின் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. ஆமென். செய்தி காக்கும் ஒரு தாயின் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மீதே மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனேயானதே. பழமையெல்லாம்
ஹalleluya, ஹalleluya. தெய்வம் இந்த மட்டுமாய் நம்மளை பாதுகாத்து நம்மளை அற்புதமாய் நடத்தி வருகிற தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? நம் தெய்வத்தை ஆராதிக்கலாமா? ஹalleluya. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீரே. இந்த மாதத்தின் முதல் ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்தரப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் உம்மை விடுதலையோடு கர்த்தாவே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. விடுதலை நாயகனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எரிகின்ற அக்கடிக்கும் ராஜாவுக்கும் எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதிராக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் எங்களை விலக்கி காக்கிற தெய்வமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்கத்தாவே தந்திரமான காரியங்கள் ஆண்டவரே, சத்துருவின் ஆணையம் மேற்கத்தாவே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ரதமாக்கி போடுகிற தெய்வமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் எங்களை மேற்கத்தாவே அப்பா விளக்குகிற தெய்வமாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. நம்ம எல்லாரும் ஓ ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். நம்மை அழைத்தவரோ
நல்லவர் விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட ஆவியை நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட ஆவியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே. ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர் 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 விடுவிக்க நீர் மாத்திரமே ராஜா. ஒருவரும் செல்லக்கூடாத ஒளியில் வாசம். ஓ thank you Jesus. பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே நன்றி. இந்த காலவெளியிலே உம்மை ஆராதிக்க, உம்மை துதித்து பாட கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை என் தெய்வம் நீர் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்கிற தயவுக்காய் நன்றி.
Thank you, Lord. வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து வேத புத்தகத்தை கரங்களில் எடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். சாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர். அவர்கள் பேரும் அவர்களோடு கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூசத்திரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரே எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கருக்கும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்றும் நாம் காணிக்கையை செலுத்தலாம். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எட்டும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் எட்டும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொடுத்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கொண்டு வருகிறதான தாசரை தெய்வம் இன்னுமாய் அபிஷேகத்து வல்லமையாய் பாவிக்க முடியாது. நம்ம எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி
அன்பிலே சப்பா, நாங்கள் கொடுத்த அந்த காணிக்கைக்கு தாவே எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நன்மையினால் திருப்தியாக்கி எங்களை வழிநடத்தும்படியா எங்களை கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்ததான காணிக்கை நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த மாதம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எந்த குறைவின்றி அவர்கள் எல்லாவற்றிலும் நிறைவாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு வியாதி அமேங்கத்தாவே விக்கனங்கள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. எப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா மேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக கொடுக்க போற உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய தாசரை அமேங்கத்தை மூடி மறைத்து தேவ ஆவியானவர் நீர் வெளிப்படுகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அமேங்கத்தாவே உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது நம்முடைய சபை போல ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் தேவன். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்லை. அவர் நம்மை வெட்கப்படுத்துவதே இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்முடைய தேவன், என்றென்றும் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நல்ல ஒரு ஆராதனை நேரம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். அருமையானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளிலே உங்களை இந்த காணொளி காட்சி மூலமாய் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆண்டவர் நேற்றைய தினத்துல நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒருவேளை தேவ பிள்ளைகளை அவர்கள் என்று சொன்னால் யார்? இஸ்ரவேல் ஜனங்களை, ஆண்டவருடைய சொந்த ஜனங்களை ஆண்டவர் மரணத்தினின்று விடுவித்து காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு எல்லா மரண கண்ணிகளிலிருந்தும் விடுவித்து நம்மை காத்து கொள்ளுகிறவர். வேதத்துல மரணத்தை குறித்தும் மரணத்தின் காரியங்களை குறித்தும் பல வேத வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண அலைகள் என்றும் மரண கண்ணிகள் என்றும் மரண இருள் என்றும் மரண கட்டுகள் என்றும் மரண தூள்கள் என்றும் மரண வாசல் என்றும் இப்படி வேதத்துல பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. மரணம் ஒரு கொடிய காரியம். மனிதன் எதிர்பார்க்காத, மனிதன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் தான் என்னதுங்க? மரணம். அல்லேலூயா. ஆத்ம மரணமானாலும் சரி, சரீர மரணமானாலும் சரி, எந்த ஒரு மனிதனும் மரணத்தை விரும்புவதில்லை. மரணம் நம்மை வாரிக்கொள்ளுகிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த காலை நேரத்துல ஆமென், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நம்மை விடுவிக்க இந்த மாதத்திலும் இந்நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு இந்த ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசும் பொழுது அவர்கள் தூர போனார்கள்.
ஆனாலும் அவர்களை விட ஆண்டவருக்கு மனதில்லை. அவர்களை ஆண்டவர் தன்னண்டையிலே சேர்த்து கொண்டார். ஆண்டவருடைய ஜனங்களாகிய நீங்களும் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு மரணம் நேரிடும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். மரணம் சம்பவிக்குமோ என்று நாங்கள் நினைத்திருந்தோம். எங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிச்சு போச்சுன்னு சொல்லி நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம். படியுங்கள். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை அவர் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காணொளி காட்சி மூலமாகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? அவர் உங்களை மரணத்தினின்று தப்புவிக்கிறவர். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறவில்லை. மனிதன் ஒருவேளை தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து அவன் மாறி போகலாம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவன் வாழ்க்கை சில நேரத்தில் மாறி போகலாம். ஆனால் இயேசு மாறவில்லை. அல்லேலூயா. ஒரே தரம் மறிப்பதும் மறுபடியும் ஆமென் பரத்துக்கு போகிறதும் ஆண்டவர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆனால் அந்த மரணத்தை கண்டு நாம் என்ன செய்கிறோம்? அஞ்சுகிறோம். அந்த ஆமென் மரணத்தினின்று நம்மை தப்புவிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. மரண பயத்தினாலே நாளுக்கு நாள் ஆமென் மாண்டு கொண்டிருக்கிற மனுஷனை விடுவிக்கும்படிதான் அருள்நாதர் இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் வட தேசத்தின் வட பிராந்தியத்திற்கு ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? நான் மரணத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. மரண கண்ணியிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். மரணம் அலையை போல் தோன்றி உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். அவைகளிலிருந்து உன்னை தப்புவித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. மரணத்தை நீ சந்திப்பதும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ போகும் பொழுதும் உன்னை கைவிடுவதற்கு ஆண்டவர் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கயவன் அல்ல. உன் நேச பிதா உன்னை கைவிடாதபடி வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 9:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீத புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுவார். படியுங்கள். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. எதிலிருந்து? மரண வாசலில் இருந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா என்கிற பேர் பயங்கரமான தொற்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? அநேக ஜீவன்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பலிகளை வாங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையே ஆமென். அநேக மனிதர்கள் நடுங்கி போயிருக்கிறார்கள். நேற்றுக்கு நான் ஒரு அருமையான நண்பரோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க வீட்டுல 3 பேர் கொரோனாவினாலே இறந்து விட்டார்கள். கடந்த மாதத்துல ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் எனக்கு அது ஆமென் கேட்ட பொழுது ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருந்தது. அவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் சொன்ன ஒரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவருடைய நண்பரை குறித்து நான் விசாரித்த
வாசித்த பொழுது அவரை குறித்து சொன்னாரு, அவங்க குடும்பத்திலையும் ஒரு சிலர்லாம் கொரோனாவில் மாண்டு போனார்கள். ஐயோ, அவர் வெளியில வர்றதுக்கே பயப்படுறார். அல்லேலூயா. என்ன பயம்? நாங்க செத்துருவோமோ, இந்த தொற்று நம்ம என்ன செய்து விடும், அழித்து விடுமோ, நாம் மாண்டு போனால் என்ன செய்வது என்று மரண பயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவர். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தமா சொல்றாரு, மரணத்தினின்று நான் உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சேதமும் நமக்கு வராது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்பா, இந்த 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 காரியம் எதனால வருது தெரியுமா? இந்த காரியம் எதனால நமக்கு இந்த மரண பயமும் மரண காரியங்களும் ஏன் நமக்கு வருது தெரியுமா? பாவத்தில் ஆமென் பூரணப்படும் பொழுது மரணம் என்ன செய்கிறது? பிறப்பிக்கிறது என்று யாக்கோபு நிருபத்திலே 1:15 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவானிலே நீங்கள் வாசிக்கும் பொழுதோ, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவல்லாத ஒரு பாவத்தை செய்வானே ஆனால் அவனுக்கு நீ வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தால் ஆண்டவர் அதை கேட்பதில்லை. அல்லேலூயா. பாவம் எதனால் வருகிறது? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணம் பாவத்தில் பூர்ணப்படும் பொழுது மரணம் பிறப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பாவம் தான் சில நேரத்துல நம்மளை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்குது. அப்படிதானே? இந்த பாவம் எப்படி வருது? நம்முடைய ஆசை, இச்சை, ஆமென், நம்முடைய கண்ணின் வழியில நாம் போகிறது நிமித்தம், நம்முடைய கால் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை லௌகிகமாய் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படியெல்லாம் அந்த பாதையில நாம் செல்லும் பொழுது மரணம் நமக்கு நேரிடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஜீவ வசனத்தை கொடுக்கிறாரு. என்ன வசனம் தெரியுமா? ஜீவ வசனம். சொல்லுங்க, என்ன வசனம்? ஜீவ வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தைகள் நம்ம மரண வழிக்கு அல்ல, ஜீவ வழிக்கு நம்மை கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 வழிகள் இருக்கிறது. என்ன வழிகள்? முதலாவது ஜீவ வழி என்றும் மரண வழி என்றும் அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். படியுங்கள். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வழிகள் உண்டு. அல்லேலூயா. மரணத்தை விட்டு ஆண்டவர் நம்மை விலக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த மரணம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னேன். பாவத்தின் நிறைவினால். பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசித்து அவனை அந்த பாவத்திலே இவன் உழன்று பூரணப்படும் பொழுது மரணம் ஒரு மனிதனுக்கு நேரிடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அவன் பாவத்திற்காக மனிதனை உருவாக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஜீவனுக்காக தான் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். ஆமென். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இங்கே மனுஷனுக்கு முன்பாக 2 வழிகளை வைக்கிறார். என்ன வழிகளை வைக்கிறாரு? ஒன்று ஜீவ வழி, ஒன்று மரண வழி. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:12 இந்த உலகத்தின் வழிகள், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட வழியாம்? மரண வழிகள். படியுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறான், ஐயோ இந்த காரியத்தை நான் செஞ்சா இப்படி இருப்பேன், இப்படி நல்லா இருப்பேன், இப்படி ஆசீர்வாதமா இருப்பேன்னு அவனுக்கு என்ன தோன்றுகிறது? பச்சை பசேல்மை.
கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தை பார்த்து அவன் இது நல்ல வழி என்று நினைக்கிறான். ஆனால் அவன் சூஸ் பண்றது என்ன? மரண வழி. அவனுக்கு செம்மையாய் தோன்றுகிறது எல்லாம் எப்படி இருக்கிறது? மரண வழி. ஆகையினால் தான் ஒருவன் தன் வழியை யாருக்கு ஒப்புவிக்க வேண்டும்? தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சொந்த வழியிலே, அவன் சொந்த எண்ணத்திலே, அவன் சொந்த இஷ்டத்திலே அவன் என்ன செய்யக்கூடாது? கடந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மரண வழிக்கு அல்ல, ஜீவ வழிக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் செம்மையா நம்முடைய சின்ன சிறுமூளை பெருமூளையை வச்சுக்கிட்டு ஒரு பிளஸ் மைனஸ் இன்டு டிவிஷன் போட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுகிறதை விட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காலச்சக்கரம் உம்முடைய கையில் தான் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, நீர் என்ன செய்யும்? உம்முடைய ஜீவ வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது மரணம் நம்மை மாறிக்கொள்வதில்லை. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் அந்த அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாமும் மரணத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவ வழியில நீங்க கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆமென் ஜீவனை கட்டளையிடுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் என்ன செய்தேன்? வைத்தேன். படிச்சு பாருங்க. உபாகமம் 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்தேன். 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அங்கே சொல்லப்பட்டது நன்மையும் தீமையும் என்று சொல்லப்பட்டது. இங்கே ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மனுஷனுக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ரெண்டுத்தையும் வச்சிருக்கிறார். நமக்கு இந்த மரணம் சாபம் இதெல்லாம் நமக்கு விருப்பமே இல்லை, உண்மைதானே? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் நமக்காக தத்தம் செய்தார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே ஜெயமாய் கடந்து போவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதத்துல ஒருவேளை மரண வழிகள் உன்னிடத்தில் உண்டோ என்று நீ ஆராய்ந்து பார். நீ நினைக்கிற செம்மையான வழியில நீ செல்லும் பொழுது உனக்கு நஷ்டமும் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் தான் மிஞ்சும். ஆனால் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் உன் வழிகளை ஒப்புவித்து பார். ஆண்டவர் உன்னை நடத்தும் பொழுது அது மரண வழிகள் அல்ல, ஜீவ வழிகள், ஜீவ பாதை. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளை இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுங்க? ஆமா, நம் மரண வழிகளின் இடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ச்சி ஆண்டவரிடத்தில் நமக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லா தீமையான காரியத்தில் இருந்தோம் நம்மளை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி, நம்மளை அப்படியே பாதுகாத்து, நம்மளை அப்படியே அரவணைச்சு அற்புதமா நடத்திக்கிட்டு போவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த பூலோகத்துல நம்ம வாழும் பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி இருக்கணும்? நமக்கு தெரிஞ்சதுதான். ஒரு சில காரியங்களை நான் வேகமாய் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Corinthians chapter 7 verses 10 படியுங்கள். 7:10. துக்கம் மனஸ்தாபம் படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. பரலோக சந்தோஷம் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். அப்படிதானே? அதுக்கு எதிர்ப்பதமாய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆமென். நமக்கு பரலோகத்தின் அந்த சந்தோஷம் நமக்குள்ள ஒரு களிப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். அல்லேலூயா. லௌகீக
துக்கம் நமக்கு என்ன செய்கிறதா? மரணத்தை உண்டு பண்ணுகிறது. அநேகர் நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு இந்த மாசத்துல இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆமென் பவுலை போல எப்பொழுது சந்தோஷமா இருக்க பழகணும். அல்லேலூயா. பவுல் அதுதான் அடிக்கடி சொல்றது, நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கன்னு. அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தாவில நிரம்பி நீங்கள் ஆமென் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்பட முடியும். ஆமென். பரலோகத்தின் சந்தோஷம் நம்முடைய இருதயங்களில் ஆட்கொள்ளும் பொழுது ஆமென் லௌகீக துக்கம் நம்மை அவிழ்த்தி போடாது. அந்த லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? மாறாக ஆண்டவருடைய அந்த சந்தோஷம் நமக்கு ஜீவனை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ணும், ஜீவனை கூட்டி கொடுக்கும். அல்லேலூயா. ஜீவ பாதையில கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கிற காரியம், உங்களை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு முதலாவது, நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் எந்நாளும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு சந்தோஷமா களி கூறுங்க. அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சத்தை வச்சு ஆமென் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கொஞ்சத்தை தந்தீரே, உமக்கு ஆமென் நன்றி என்று சொல்லி சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு அன்பான ஒரு நண்பருடைய வீட்டுக்கு நான் கடந்து போயிருந்தேன். அவருக்கு கார் இருக்கு, பஸ் இருக்குது, ஆமென் மற்ற என்னென்னமோ இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற இந்த கொரோனா பிரச்சனையில, லாக்டவுன் பீரியட்ல அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான புயல், பயங்கரமான இடுக்கண்கள், பயங்கரமான கஷ்டங்கள். ஆனாலும் அதை பாதையில அவர் கடந்து எப்படியோ மீண்டு வர அவர் எதிர்நீச்சல் போட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு தோய்வு, எனக்கு ஏன் இந்த லௌகீக பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? நான் சொன்னேன், ஆமா ஃப்ளைட்ல போறவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்கிள்ல போறவன், நடந்து போறவன் சைக்கிளை பார்த்து யோசிப்பானா? சைக்கிள்ல போறவனை பார்த்து எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பானா? சைக்கிள்ல போறவன் எனக்கு ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பானா? பைக் இருக்கிறவன் அவன் நினைப்பானா எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே? கார்ல போறவன் எனக்கு ஒரு நல்ல கேரவன் போல நல்ல ஒரு பெரிய வண்டி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பானா? கேரவன்ல போறவன் எனக்குன்னு ஒரு தனி ஃபிளைட் இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பானா? ஆமா, ஃபிளைட்ல போறவன் நான் கொஞ்சம் விண்வெளிக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைப்பானா? ஆனா அவனுக்கு கீழே இருக்கிறத யாருமே என்ன செய்யறது இல்ல? சிந்திக்கிறது இல்ல. அல்லேலூயா. நடந்து போறவன் அவனோடு கூட நடக்க முடியாம முடமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்னை நலமாய் வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறது இல்ல. பைக்ல போறவன் ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கார்ல போற நினைக்கிறானே தவிர நான் முன்னாடி சைக்கிள் கூட இல்லாம இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்போ பைக்லயாவது கொண்டு செல்லுகிறார் என்று சந்தோஷப்படுகிறது இல்ல. கார்ல போறவன் பைக்லயாவது ஆண்டவர் என்ன பைக்ல போயிட்டு இருந்தேன், இப்ப ஒரு சேதமும் இல்லாம அற்புதமா ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்திருக்கிறாருன்னு சந்தோஷப்படுகிறது இல்ல. தன்னிறைவு அடைகிறது இல்ல. எல்லாம் லௌகீக கவலை, லௌகீக கவலை. பிசாசு மரணத்தை ஏற்படுத்துகிறது எப்படி? இந்த லௌகீக கவலையினால் தான். அல்லேலூயா. நான் இப்படி வளர வேண்டும், நான் இப்படி வாழ வேண்டும், எனக்கென்று இப்படி ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் அடைக்கலத்தில் நிற்க வேண்டும், என் கொம்பு உயர வேண்டும். எல்லாம் சரிதான். ஆனால் ஆண்டவர் உனக்கு நன்மைகளை செய்யும் அளவோ நீ உனக்கு உரியதை குறித்து, உனக்கு கொடுக்கப்பட்டதை குறித்து வைத்து நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்குள்ளே சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமென் லௌகீக கவலையே அப்படியே ஒதுக்கி தள்ளிடுங்க. ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு இருக்கிறத வச்சு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சிறிய அப்பமும் அந்த சிறிய மீனையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் மக்களுக்கு கொடுத்த பொழுது ஆமென் அங்கே அநேகர் 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மட்டும் இல்ல, மீதியான துணிக்கைகள் கிடைத்தது அல்லவா? ஆண்டவர் உன்னையும் அப்படி நடத்துவா. அந்த ஆமென் சந்தோஷம் உனக்குள்ளே நிறைவா இருப்பதாக. ஒருவேளை நீ 3 நாட்கள் பட்டினியா இருக்கிறாயோ, 3 மாதங்களாய் நீ சோர்ந்து போய் ஆமென் இருட்டிலே அடைபட்டு இருக்கிறாயோ, உன் பிராணன்
இரும்பிலே அடைப்பட்டது போல் நீ சோர்ந்து போய் இருக்கிறாயோ, இந்த தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைய, உன் வாழ்க்கையில ஆண்டவர் இவைகளிலிருந்து விலக்கி உன்னையும் என்னையும் மரண கண்ணியிலிருந்து விலக்கி நம்மை சந்தோஷமாய் ஜீவ பாதையில கொண்டு செல்ல விரும்புகிறார். அதற்கு ஒரு காரியம், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சத்துரு கொண்டு வர நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு உள்ளதை குறிச்சு நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் இரண்டாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். ஆமென். 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 12 பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் உங்களை மரணத்திலிருந்து எப்படி விடுவிப்பார்? ஆண்டவர் எப்படி உங்களை அதிலிருந்து தப்புவிப்பார்? எப்படி உங்களை ரட்சிப்பார்? நீ நீதியாய் நடக்கும் பொழுது, நீதியின் பாதையில் செல்லும் பொழுது, ஆமா, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்கள் எந்த கோல்மாலும் பண்ணாம ஆண்டவருக்கு பிரியமான நீதியின் பாதையில நீ செல்ல நிர்ணயிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஜீவனை கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தொழில், ஒரு வியாபாரம் செய்றீங்கன்னு சொன்னா அந்த வியாபாரத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமா, தராசுல என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சிலர்லாம் அந்த எலக்ட்ரானிக் தராசு வச்சிருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக் தராசுல அதுல கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க இல்ல, ஆட்டோக்கு மீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த மீட்டர் சரியான மீட்டரா இருக்காது, அதுல சூடு வச்சிருப்பாங்க. சூடுன்னா என்னது? அதுல போலியான மீட்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அது 4 கிலோமீட்டர்னு காட்டும், 4 ரூபான்னா அது 16 ரூபான்னு காட்டும். அல்லேலூயா. ஆமா, தொழில்ல உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, வாயில் ஆமென் புறப்படுகிற எல்லா காரியத்திலும் நீதியின் பாதையில் செல்வது இல்லை. அருமையான கிறிஸ்தவ ஜனமே, அருமையான சபையாரே, தேவ பிள்ளைகளை, நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்க எப்படி செல்ல வேண்டும்? நீதியாய் செல்ல வேண்டும். நீதியை நடப்பிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீதி நெறி தவறாமல் வாழ வேண்டும். ஒருவேளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில நான் நீதியாய் தான் வாழ்கிறேன், நான் செம்மையாய் தான் வாழ்கிறேன் என்று தன்னிறைவு அடையாதிருங்கள். வேத வசனத்தை வைத்து உங்கள் வாழ்க்கை செம்மையாய் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாம் எதிலே இடரலா இருக்கிறோம், மனுஷனுக்கு இடரலா இருக்கிறோமா, நாம் தப்பிதம் செய்கிறோமா என்று நமக்கு ஒரு கண்ணாடி தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்க படிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க எதுல தவறுறீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆமென், ஒரு காரியம், எப்போ ஒரு ஜீவ வழி உங்களுக்கு கிடைக்கும், ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவர் மரணத்திலிருந்து உங்களை எப்பொழுது விடுவிப்பார்? நீங்க நீதியின் பாதையில போவதற்கு ஆமென் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஒரு அருமையான போலீஸ்காரர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவர் வயசாயிடுச்சு, அவர் ரிட்டையர்டாக ஆகிட்டாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், பயங்கர அடாவடியான போலீஸ்காரராக இருந்தாராம். அவர் போலீஸ் பயங்கரமா லஞ்சம் வாங்கி கொண்டு பயங்கரமான அவரே ஒரு ரவுடியை போல, போலீஸ் ரவுடியை போல இருந்தாரா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாட்கள் சென்றது, நாட்கள் சென்றது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த நீதியின் பாதையிலே மரணம் இல்லை, ஜீவன் உண்டு, நீதியின் பாதையிலே நடந்து கொள் என்று சொன்னாரா. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவர் லஞ்சம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டாரு. இவர் அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது அந்த முதல்ல நல்லா இருந்த மனுஷன் இப்போ கெட்டு போயிட்டாருன்ற மாதிரி அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பங்கிட்டு எல்லாம் இவருக்கு ஒரு ஷேர் வரும்போது இது தொட மாட்டாரு. ஒரு நாள் மேலதிகாரி அவரை கூப்பிட்டு, என்னப்பா நீ என்ன ஒழுங்காயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டிச்சிருக்கிறார். உடனே அவர் நினைச்சாரா, ஆண்டவரே, நான் இங்க இப்படி எல்லாம் இருந்தா என்னால என்ன செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வேற நல்ல ஒரு டம்மியான போஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீதியாய் வாழ வேண்டும்.
எப்படி வாழணும்? நான் என் கை கரப்படியாம என்னுடைய வாழ்க்கை சுத்தமா உமக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரை மாற்றினார்களா? அல்லேலூயா. 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சீட்ல அவரை உட்கார வச்சாங்க. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை உலக பிரகாரமா பார்க்கும்போது லஞ்சம் வாங்க முடியாது. ஆமென். லஞ்ச லாவண்யத்திற்கு இடமே இல்லை. ஆனால் கர்த்தருக்குள் நீதியை பிறப்பிக்கிற அவருக்கு கிடைத்த அந்த கொஞ்சம் வருமானத்துல சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நீதியாய், ஆமென், இவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி அவருக்கு சால்வையெல்லாம் போத்தி அவர் ரிட்டையர்மெண்ட் முடிச்சாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, நீதியின் பாதையில என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எதை நீங்களும் நானும் எதை தெரிந்து கொள்கிறோம்? ஜீவ வழியையா மரண வழியையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படி நமக்கு ஆமென் மரணத்திலிருந்தால் மீட்டு ஆண்டவர் வெளியில நம்மளை விடுவிக்க முடியும். ஆமென். மூன்றாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில் நீதிமொழிகள் 13:14 ஞானவான்களுடைய போதனை ஜீவ ஊற்று. என்னது? ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்கள் அந்த ஆகாய மண்டலத்திலே இருக்கிற ஞானவான்களை போன்ற தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் உங்களை நல்ல போதனையிலே போதிக்கும் பொழுது, ஒரு பெற்றோர் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க நல்ல போதனைய தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி பண்றது அப்படி பண்றது, இந்த டிஸ்கோ டான்ஸ் தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது தப்பு இல்லைன்னு என்ன செய்யறாங்க? தன் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு ஆமென் அனுப்பிடுறாங்க. ஒரு காலகட்டம் வரும் பொழுது பிள்ளைகளை இழுத்து பிடிப்பது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தப்பு, இது இப்படி நான் சொல்றது நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு போதிக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தன் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறார்கள்? கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நடத்துகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த போதனையை கேட்டு வழி நடக்கிறதுனாலே ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, ஆமென், நல்ல ஞானவான்களின் போதனை எப்படி இருக்கிறது? நம்மை மரணத்தினின்று விலக்கி நம்மை விடுவித்து காத்துக் கொள்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 10:17 புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் நல்லா இருப்பா, இப்படி நடப்பா, இப்படி படிப்பா, இப்படி இது செய்ப்பா, இது கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது, இது ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லாததுன்னு சொல்லும் போது அதை காத்துக்கொண்டு நடக்கிறாங்க பாருங்க பிள்ளைங்க. எதுல நடக்கிறாங்க? ஜீவ வழியில நடக்கிறார்கள். நீங்கள் எப்படி மரணத்திற்கு தப்ப முடியும்? எப்படி ஆண்டவர் உங்களை மரணத்திலிருந்து விடுவிப்பா? ஆண்டவர் எப்படி உங்களை ரட்சிப்பா? நீங்கள் ஜீவ பாதையிலே கடந்து போகும் பொழுது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. சிலர் கடிந்து கொள்ளும் பொழுது, பாஸ்டர்ஸ் சில நேரத்தில் கடிந்து கொள்ளும் பொழுது சபை அதற்கு செவி சாய்க்கணும். ஆமென். உங்க தலைக்கு அது எண்ணெயா இருக்குதுன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அப்படி அந்த போதனைக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது நீங்கள் ஜீவன் ஆமென் தப்பி நீங்கள் பரலோகத்தின் அவகாசிகளாய் மாறுவீர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் லௌகீக ஆமென் துக்கம் கொள்ளாமல் ஆமென் பரலோக சந்தோஷத்தினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். நம்பர் 2, எதனால? நீதியாய் ஆமென் வாழும் பொழுது நீங்கள் மரணத்திற்கு தப்புவிக்கப்படுவீர்கள். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஞானமுள்ள ஞானவான்களின் போதனைகளை கேட்டு, சிக்ஷைகளை கேட்டு, புத்திமதிகளை கேட்டு நீ வாழும் பொழுது மரணத்துக்கு நீங்களாக்கப்படுகிறாய். அல்லேலூயா. நான்காவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் வாசித்து பாருங்கள். நீதி ஜீவனுக்கு ஏதுவானது போல, நீதி ஜீவனுக்கு ஏதுவானது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். பாத்தீங்களா? தீமையை பின்தொடர்கிறவன்
என்னது? மரணத்துக்கு ஏதுவாகிறான். அப்படின்னா நல்ல கவனிங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. ஆப்போசிட்டா சொல்லுங்க. நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவன் ஜீவனுக்கு ஏதுவாகிறான். அல்லேலூயா. தீமையை தெரிந்து கொள்ளுகிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். அப்ப நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவன் ஜீவனுக்கு ஏதுவாகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மையானதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. ஒரு 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 புருஷனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறார்னா நன்மையானதை கண்டடையும்படிக்கு தான் கொடுக்கிறார். ஆனா இந்த புருஷன் நன்மையை விட்டுட்டு ஒரு மனைவி நன்மையாய் தந்த தன் புருஷனை விட்டுவிட்டு இன்னொரு மனிதனோடு அவன் தவறாய் சல்லாபப்படும் பொழுது, அவன் தவறாய் ஈடுபடும் பொழுது, ஆமென், அவள் ஜீவனுக்கு ஏதுவாய், அவன் ஜீவனுக்கு ஏதுவாய் போகவில்லை, மரண வழிகளிலே கடந்து போகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நன்மையும் ஜீவனையும் ஆண்டவர் கொடுத்துட்டார் ஐயா. நன்மையும் தீமையும் உங்க கையில கொடுத்துட்டார் ஐயா. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்க கை மேல வச்சுட்டார் ஐயா. உனக்கு முன்பாக வைத்து விட்டார். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நீ மரண வழிகள் உன்னிடத்தில் உண்டு என்று நீ ஆண்டவரிடத்திலே மனக்கதறி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பாயானால் இந்த காலை வேளையில ஆண்டவர் உன்னை விடுவிக்க வல்லவர். மரண கட்டுகளில் இருந்து, மரண கண்ணிகளில் இருந்து அலையலையாய் உன்மேல் ஆமென் மோதி அடிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த மரண கிரியையில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க, உனக்கு ஜீவனை தர, உனக்கு ஆசீர்வாதத்தை தர, உன் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ தீமைக்கு தீமை செய்யாது. ஆமா, never do evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்போம்னு சொன்னா என்றைக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நன்மையானவைகளை செய்யுங்க. ஆமென். நன்மையானவைகளை தெரிந்து கொண்டால் ஆண்டவர் எப்படிப்பட்ட வழியிலே நம்மளை கொண்டு செல்கிறாரா? ஜீவ வழியிலே கொண்டு செல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்ததா நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருக்கு மகிமாய் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று. நல்ல கவனிங்க. என்னை வெறுக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் வெறுக்கிறானோ மரணத்தை விரும்புகிறவர், அவன் மரணத்தை விரும்புகிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பேரான தேவனுடைய குமாரனை அவன் விரும்பாதவன், அன்பு கூறாதவன், விசுவாசியாதவன், அவன் மரணத்துக்கு ஏதுவாய் போகிறான். இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பு கூறாதவர், தேவனில் அன்பு கூறுகிறவர் அவருக்குள் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கில்ல. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை அன்பு கூறுகிறீங்களா? ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருப்பீங்கன்னா காலையில தேடுவீங்க, வேதத்தை வாசிப்பீங்க, ஆண்டவருக்குள்ள இருப்பீங்க. அல்லேலூயா. இல்ல ஒரு சர்ச்சை பார்க்கும் பொழுது, ஒரு சிலுவையை பார்க்கும் போது இப்படின்னு சொல்லி ஒரு சிலுவையை போட்டுட்டு போய் ஒரு 2 முத்தம் கொடுத்துக்கிட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களை கூப்பிடல. உண்மையா அவரை விரும்ப வேண்டும், உண்மையா அவரை சிநேகிதராய் எண்ண வேண்டும், அவரை உண்மையா உங்கள் அன்பராய் நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ அவரை விரும்பாமல் போனால் உனக்குள்ளே ஜீவன் இருக்காது. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வசனம் சொல்லுது, மரணம் தான் நேரிடும். அல்லேலூயா. இவைகளிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, இயேசுதான் மெய்யான இரட்சகர், உலக இரட்சகர் என்பதை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நேசிக்க ஆரம்பித்தால் போதும், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க ஆரம்பித்தால் போதும், நீ மரணத்திலிருந்து, பாதாளத்தின் மல்லடியிலிருந்து ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என் வசனத்தை கேட்டு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு.
தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஆமா, மரணத்தை விட்டு நீங்களாக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மரணத்துக்கு உட்படாம நீங்க ஜீவனுக்கு உட்படணுமா? நீங்க என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் ஆமென் மெய்யான தெய்வம் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டாரு. உன்னை அற்புதமா நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மரண பயத்தினால் இருந்த யாவரையும் என்ன செய்தார்? ஆண்டவர் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவகாலம் எல்லாம் பயத்தினாலே வாழ்க்கையில நீ வாழ்கிற இந்த நாட்களில ஐயோ ஆமா மரண பயம் உன்னை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குதா? இந்த காலை வேளையில நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேள். அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை விடுதலை ஆக்கும்படிக்கு இந்த காலை நேரத்தில் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. மரண பயத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஆத்மீகமான மரணம் மட்டுமல்ல, சரீர பிரகாரமான எல்லா பலவீனத்திலிருந்து ஆண்டவர் உன்னையும் என்னையும் விடுதலையாக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த காலை வேளையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஓசியாவை கொண்டு நம்மிடத்தில் திருவுளம் பற்றினார். அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். உங்களுக்கு முன்பாக ஜீவனும் மரணமும், மரண வழியையும் ஜீவ வழியையும், ஆமென், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஆண்டவர் உன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு இந்த காலை வேளையில உன்னை பலப்படுத்த திடப்படுத்த உன்னை விரும்புகிறார். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? இந்த தேவ வசனத்துக்கு நீங்கள் செவி சாய்ப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, மரண வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கிற ஆண்டவரே, ஒருவேளை என்னிடத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை விடுவித்து காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. மரண பயத்தினால் காலமெல்லாம் இருந்தவர்களை நீர் விடுவிக்கும்படி சித்தம் கொண்டீரே. இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற இந்த காணொளி காட்சியின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் இணைய விரும்புகிற தேவ பிள்ளைய, ஆண்டவர் உன்னோடு என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தூர போகாத. ஆண்டவர் உனக்கு எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் உன் மரண வழிகளை விட்டு நீ மனம் திரும்பு. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுக்கிறது உண்மைதான். ஆனா ஆமென், ஆண்டவர் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்பும் பொழுது உன் பாதை நெய்யாய் பொழியத்தக்கதாக ஜீவ பாதையில உன்னை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் நீ விரும்பாமல் போனாலே போதும், அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது நீ மரணத்தை தெரிந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருள்நாதர் இயேசுவின் சத்தம் உனக்கு தொனிக்கும் பொழுது, இந்த அருள்நாதர் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து உன் பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்பதை நீ உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. இயேசு உனக்காக ஜீவனை கொடுக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை உணர்ந்து இந்த காலை நேரத்தில் மரணத்தை வென்ற இயேசு இந்த காலை வேளையிலும் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அதிசீக்கிரமாய் உன்னை சேர்க்கும்படி, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு கிறிஸ்து உன்னை அவரை சேர்க்கும்படி வரப்போகிறார் என்பதை நினைத்து
நீ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பாயா, அந்த சத்தியத்திற்கு நீ செவி சாய்த்து ஆண்டவருடைய பிள்ளையாய் சாட்சியாய் ஞானஸ்நானத்தை எடுத்து ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக நீ சாட்சியாய் வாழ ஒப்பு கொடுப்பாயா, இன்றைக்கு இந்த காலை வேளையில உனக்கும் உன் வாழ்க்கையில ஆமென் எந்த தோல்வியும் இராதபடி, மரண பயம் இராதபடி ஆண்டவர் உன்னை வெற்றியாய் வழி நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எப்படிப்பட்டவர் ஆண்டவரே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு எங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. மரணத்திலிருந்து, மரண வழிகளிலிருந்து, மரணத்தின் கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி செல்லுகிறவர். அல்லேலூயா, ஆமென். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை வைத்து இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஜனத்திற்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவ சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களை தொடுவீராக. மரண பயம் அவர்களை விட்டு விலகுவதாக. ஜீவ பாதையில ஆண்டவருடைய வசனத்தை குடித்துக் கொண்டு சுடர்களை போல ஜொலிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆமென். இந்த தேவ சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ரட்சியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தொற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக் கொள்ளும். இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்படுவார்களாக. பயமின்றி, திகிலின்றி அவர்கள் சமாதானமாய், சந்தோஷமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர உதவி செய்யும். தேவ வசனத்திற்கு நாங்களும் எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அது ஜீவ வழியாய் இருப்பதாக. பிதாவே, இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைப்படி நாங்கள் நடப்பதற்கு ஏராளமான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்துவதற்காக உமக்கு கோடாகோடி நன்றி, நன்றி, நன்றி. சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரனாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை நான் மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதாவே, கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் ஆண்டவரே, தப்புவிக்க வல்லவராகிய உடைய கரத்தில் உடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஆமென் ஜெபித்திருங்கள், விழித்திருங்கள், தனித்திருங்கள். ஆமென். அரசாங்கம் சொல்லுகிற சில சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை மரணத்தினின்று விலக்கி உங்களை விடுவித்து காத்துக் கொள்ளுகிறவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. வெளியில போகும் பொழுது மாஸ்க போட்டு விடுங்க. ஆமென். வெளியில போயிட்டு வரும் பொழுது கைகளை, கால்களை சரியாய் கழுவி உங்களை துப்புரவாய் சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆமென் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. உங்களை சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது சிந்தை உள்ளவர்களாய் அவர்களுக்கு உதவுங்கள். ஆமென். பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இது லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒன்று கூடி துதிப்பதற்காக ஜெபியுங்கள். சீக்கிரம் அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆமென், ஆமென். God bless you. உங்களுக்கு சமாதானம்.